நீங்கள் ஒரு யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகலாம். இதுக்கு முன்னாடி மானிட்டைசேஷன் ரூலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1000 சப்ஸ்கிரைபர், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் லாஸ்ட் 365 டேஸில் கடந்திருக்கணும். ஒருவேளை 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை அப்படின்னாக்கா கடைசி 90 நாட்களில் உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி பார்வையாளர்கள் கடந்தால் உங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து அப்லோட் கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ரூல். இந்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மினிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவையில்ல, 500 சப்ஸ்கிரைபர்ஸே போதும். 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணாம், 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் கடைசி 90 நாட்களில் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 3 வீடியோஸாச்சும் அப்லோட் பண்ணியிருக்கணும். இது இல்லாமல் அதாவது 3000 வாட்ச் ஹவர்ஸ் ரூல் இல்லைனாக்கா நீங்கள் அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் வீடியோஸோட வியூஸ் கடைசி 90 நாளில் 3 மில்லியனை கிராஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இப்போ நான் செகண்டாக சொன்னால் இந்த எலிஜிபிலிட்டி வச்சு நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ரூவல் ஆகும். ஆனால் அதில் சூப்பர் தேங்க்ஸ், அப்புறம் மெம்பர்ஷிப், அப்புறம் ஷாப்பிங், இந்த 3 விஷயங்கள் தான் கிடைக்கும். உங்களுக்கு வாட்ச் பேட்ச் ஆட்ஸ், அதாவது வீடியோஸில் ரன் ஆகிற ஆட்ஸ் உண்டான ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ இதான் நியூ ரூல். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வீடியோ லிங்க் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க.